நாங்க என்ன எடுத்துருக்கோம்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீயூஸ் எப்படி பண்ணலாம்னு பத்தி கேட்போம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீயூஸ்னா என்னன்னா நம்ம எடுத்துட்டு வரோம்ல அந்த கழிவறைகள்லாம் என்னென்ன பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதை ரீயூஸ் எப்படி பண்ணலாம், உரமாவோ இல்லை வேற எதுவும் யூஸ் பண்றது எப்படின்றது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்களா, நீங்க ஒன்று சொன்னீங்களே அதை பண்ணது பேசல அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வாங்க மைக் கிட்ட ஸ்மெல்லு வந்து அதுக்கோசரம் ப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷனுக்கு குப்பெல்லாம் ரொம்ப கொசு ரொம்ப எல்லாம் வந்து அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சொல்லுங்க. அது நாங்கள் சரி பண்ணுறோம். ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் தயாரிக்கலாமா? தயாரிக்கலாம். அது எதுக்கு தயாரிக்கணும்னா ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கிறேன்னு வரும்போது என்னன்னா உங்களுக்கு வருமானம் ஆகுது. ப்ளீச்சிங் பவுடர் நிறைய பேர் கொடுக்கலாம். இப்போ என்னன்னா இதுல வரக்கூடிய வருமானம் 15,000 20,000 30,000 40,000 வரும். அதுவும் தயாரிக்க ஆரம்பிச்சிடும். விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 நாள் இங்கிருந்து போகும்போது வெத்தலை பாக்கு சாப்பிட்டு போய் தூங்குறதுக்காக கிடையாது, தொழில் செய்யறதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். உங்க குடும்பத்துல பையன் தாத்தன் பாட்டன் கிட்ட எல்லாரும் இருந்தாலும் தொழிலை பத்தி யோசிக்கணும். ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கணுமா? ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கிறது அகப்பண்ணாயிரம் முதலீடு போனீங்கன்னா அங்க பவுடர் இருக்கும், எப்படி செய்யறதுன்னு ஒரு நோட் இருக்கும். அது வந்து தயாரிக்க கற்றுக்கணும். இல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா கற்றுக் கொடுத்து தான் நாங்கள் இருக்கோம். அதுதான் சார். ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் இல்லை, நீங்க சோப்பு தயாரிக்கிறத பத்தி இருக்கலாம், டிடர்ஜென்ட் தயாரிக்கிறத பத்தி இருக்கலாம், டெட்டால் ஃபினாயில் பத்தி இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே கற்றுத் தரதுக்கு இருக்கு. ஆனா அது அந்த அந்த எண்ணத்துல யோசிங்க, தொழில் ரீதியா யோசிங்க, அடுத்த நேரத்துல யோசிங்க. அடுத்தது வந்து பயோகேஸ். ஒரு நிமிஷம். ஜனங்களே, மக்களே, இவங்க பேசுறத கேட்டீங்கன்னா இவங்க என்ன மனசுல வச்சிருக்காங்க, என்ன ஐடியா இவங்க மைண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். நமக்கு தோணாததை இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இல்ல இவங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மனசு கஷ்டப்படுமா இல்லையா? கஷ்டப்படும்ல? படாதா? படம்ல ஒரு 10 நிமிஷம் தான், அப்புறம் கடகடன்னு ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா அந்த கழிவுடை இருக்குல்ல, அது நம்ம வந்து வெறும் உரமா மட்டும் பயன்படுத்தலாம், அது வேற எதுவும் பயன்படுத்தலாம். எப்படின்னா அந்த கழிவுடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டப் பண்ணி வச்சோம்னா, இப்போ நம்ம வந்து அந்த செப்டிக் டேங்க்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நெருப்பு போட்டு வச்சு எரிஞ்சிடும், அது வந்து கேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி வந்து கழிவுடை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இடத்துல வந்து 5 நிமிஷம் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல என்ன ஆகும்னா அது ஒரு கேஸா ஆகும். அந்த கேஸ் வந்து நம்ம வந்து சேமிச்சு வச்சு அந்த கேஸோட நம்ம சப்ளை பண்ணி விற்கலாம். அப்படி ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து ரீயூசபிள் பிளான். அதுதான் இப்போ உரம் சொல்றோம்ல, அது அந்த கழிவுகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி உரமாவோ இல்லை வேற எதுக்காவோ நம்ம வந்து வச்சு நம்ம விற்கலாம். அதுக்கும் யூஸ் பண்ணலாம் பிளான்டிங். அப்புறம் டிஸ்போஸ் டிரான்ஸ்போர்டேஷன் என்னன்னா, இப்போ அவங்க வந்து எடுத்து வந்து குப்பை ஒரு இடத்துல கொட்டுறாங்க, அதை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒன்று வேலை செய்யறோம்ல, அதை எடுத்துட்டு போறதும் நம்ம பண்ணலாம். இங்கேருந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறது நம்ம எப்படி ரூட் வேலையாக எடுத்துட்டு போகலாம், அப்புறம் லாரியில் எடுத்துட்டு போறோம்ல, அந்த மாதிரி கூட எடுத்துட்டு போயிட்டு நம்ம பண்ணலாம். அதுவும் ஒரு வேலையாக எடுத்துட்டு பண்ணலாம். அப்புறம் வந்து செப்பரேட் பண்றது யூசேஜ், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்து நம்ம தனித்தனியாக நம்ம பயன்படுத்துறது இது மட்டும் இல்லை, அது நம்ம உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க பண்ணல புரியல? நீங்க ஒன்று சொன்னீங்களே, அதை வந்து தண்ணிக்கு கூட அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அவங்களும் எங்களுக்கு தான் அனுபவம் வேண்டாங்க. அதை வந்து சொன்னாங்களே, அதை வந்து அதான் நீங்க சொன்னது மாதிரி தான், அதை ஃபில்டர் பண்ணி உரமாவும் பயன்படுத்தலாம். அந்த ஃபில்டர் பண்ண தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து சுத்திகரிச்சு தண்ணி செடிக்காக ஊற்றலாம், வேற எதுவும் பயன்படுத்தலாம். சொன்ன மாதிரி தண்ணியை பத்தி பேசுறோம்.